ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்துட்டு இப்போ கேபிள் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதான் அந்த தெரியும் பாருங்க முன்னாடி. இந்த கேபிளுக்கு இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாறை வந்துட்டு மாட்டிடுச்சுங்க. அந்த பாறை மாட்டின இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஊற்றி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை வந்துட்டு நம்ம எடுக்கணும். இடையில இதுக்கு இடையில வண்டி போகணும். என்ன பண்ணுறது? கண்டெய்னரை வந்துட்டு முன்னாடி போக சொல்லிடலாம். அந்த சைடு பின்னாடி வந்து பார்த்தா வண்டி போகிறதுக்கு உண்டான வழி இல்லை. அதனால் ஏதாவது 2 வண்டியை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி விட சொன்னோம்னா அந்த சைடு போயிடலாம். ஒரு 5 அடி கொஞ்சம் முன்னாடி விடுங்கண்ணா, நான் பின்னாடி போகணும். 5 அடி முன்னாடி விடுங்க, வண்டி அந்த சைடு பின்னாடி போகணும். இந்த வண்டியில் ஆள் இல்லையா? அந்த வண்டியில் டிரைவர் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி போகுது. இந்த ஒரு வண்டி போனாலும் ஓகே தான். அந்த சைடு களிமண் தான் இருக்குது. அதனால் களிமண்ணை வந்துட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு அந்த சைடு போயிடலாம். ஓகே, நம்ம ஃப்ரண்டில் போயிடலாங்க. பேக்கில் வேண்டாம், முன்னாடி போயிடலாம். அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரிவேஸ் கீர் எரியுது இந்த சின்ன ஈச்சரில். ரிவேஸ் கணம் வந்துடாதனும். பின்னாடி ஒரு உருவம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. எம்சாண்ட் இருக்குது. எம்சாண்டுக்கு மேலே ஏறினால் என்ன பண்ணும்? அது வேறு வழி இல்லை, ஏறித்தான் ஆகணும். களிமண்ணை தனியாக பின்னாடி பிரித்து இழுத்துடலாங்க. அப்புறம் எம்சாண்டோட சேர்த்து அதுவும் சேர்த்து போய் மாட்டிக்கும். இந்த வண்டியில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க பிடிக்கல. டோசிங் எல்லாம் நல்லா சூப்பராக லோடெல்லாம் தள்ளுது. பட் ஆனால் என்ன ஒரு மைனஸ்னா இதில் எனக்கு வந்துட்டு இந்த களிமண் ஓரம் ஓட்டிகிட்டு இருக்குது. எம்சாண்டில் மாற்றுமே என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வெயிட்டுங்கிறதே சுத்தமாக இல்லை. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வண்டியில். அப்படியே பொசுக்குன்னு ஏதோ குழந்தை கோச்சிக்கிறாப்புல மேலே தூக்கிக்கிறான். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. முன்னாடி கண்டெய்னர்லேயும் தட்டாமல் இருக்கணும், முன்னாடி லோசிங் வேலையும் நடக்கணும். ஸ்டெபிளைசர் அடியில் தட்டுதுங்க. ஓகே, இதுக்கு மேலே கீழே இழுக்க முடியாது. இப்பவும் தட்டிடாதப்பா. தட்டிட்டியா? சூப்பர். பேக் பக்கெட் வந்துட்டு போடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தார் ரோடு விப்பும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது.
வேறு வழி இல்லைன்னா போட்டு தானே ஆகணும். தார் ரோடு டேமேஜ் ஆகாமல் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குதுங்களா, கிட்ட மண் இருக்குது. இது ஆக்சுவலாக வலிக்கிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பக்கெட்டு மடக்கின மாதிரி வச்சுட்டு முன்னாடி பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு டக்குன்னு வெயிட் தாங்காமல் இறங்குதுங்க. பக்கெட்டு மடங்கணும் மடங்க மாட்டேங்குதுங்க. ஏன்டா மடங்க மாட்டேங்கிற? அடே கொஞ்சம் மடங்குடா, நான் கொஞ்சம் முன்னாடி போய்க்கணும். வாய்ப்பே இல்லை, நவர மாட்டாங்கிறான். கொஞ்சம் ஸ்டிக்கை தள்ளி வச்சு பார்ப்போம், அப்போ நவர்றானான்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நவர மாட்டேங்குதுங்க. முட்டி மோதி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒன்று பண்ணலாம். ஃப்ரண்ட் பக்கெட்டில் கொஞ்சோண்டு வெயிட்டு ஏற்றி விட்டு அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இது ஒரு சின்ன வேலைங்க, அந்த சைடு ஏறி போகிறது. அதுக்கு வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேங்கிறானே, அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. களிமண். ஓகே டன்னு. அப்பயும் பாதிலே நிற்கிறியே, கொஞ்சம் போறாதா? ஆட்டி ஆட்டி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது. அது என்ன தெரியுமா, அதாவது ஃப்ரண்ட் பக்கெட்டை லைட்டாக மேலே தூக்கிட்டு முன்னாடி ஏற ஏற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கணும்னா வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கும். ஓகேங்க, போதுங்க, பின்னாடி போட்டு தள்ளுவோம். ஓகேங்க, எட்ஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஜேசிபியில் இது சாதாரணமாக தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஃப்ரண்ட்லேயே கீரை போட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த மாதிரி மணல் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ரேஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, ரேஸ் கம்மியாக வைக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேஸ் அதிகமாக வச்சோம்னா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு டயர் மட்டும் சுற்றிக்கிட்டு அதே இடத்துல தான் நிற்கும். ஸ்கூட்டி யாரோ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, டியோ. யாரோட வண்டின்னு தெரியல, அப்படியே நிறுத்திப்போம். முன்னாடி பார்த்தோம்னாலும் ஆங்கிள் இருக்குது. ஃப்ரண்ட் பிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இறக்க முடியாது, இறக்கணும்னா சொதப்பலாயிரும். அதனால் அப்படியே விட்டுட்டு அப்படியே பொறுமையாக என்ன தெரியுமா பண்ண போகிறோம், இந்த குழி இருக்குல்ல, இந்த குழியை மட்டும் லைட்டாக மூடிட்டு
அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊர் போட்ட கெமிக்கல் ஊற்றி அப்படியே பாறை வந்துட்டு விரிசலோட வச்சுருக்கிறாங்க. அந்த வேலையை வந்துட்டு செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த மணல் திட்டில் வந்துட்டு எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, அதுவும் ஜேடி வண்டியை. இனி ஒரு அடுத்த என்ன சொல்கிறது, அடுத்து வந்துட்டு இந்த கெமிக்கல் பாறையை வந்துட்டு எப்படி எடுக்கிறோங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்துட்டு அடுத்து வரும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு சில பல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, இனி ஒரு அடுத்த நாள் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய், டேக் கேர், பார்த்து வேணுமா வண்டி விட்டுங்க.